எல்லோருக்கும் வணக்கம். நம்பிக்கை துரோகம் செய்தவங்கள என்ன பண்ணணும்? நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாங்க. நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க. அதாவது சில கணவனுங்க வந்து மனைவிகளுக்கு துரோகம் பண்ணிவிட்டு அவங்க வந்து அவங்க கூடயே மனைவிக்கு வேறு வழி இல்லாமல், ஏன்னா வந்து அந்த பெண்ணுக்கு வந்து பேரண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க, இல்லை சகோதரர்கள், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால் அவங்களோட விதி அந்த துரோகம் செய்த கணவனோடே வந்து அவங்க வந்து வாழ வேண்டிய கட்டாயம். ஏன்னா அவங்களுக்கு குழந்தைகள் இருக்கும், அவங்களுக்கு போதுமான வருமானம் இருக்காது. அப்போ அந்த சூழ்நிலையில் வந்து கணவன் கூட வாழ்ந்து தான் ஆகணும். அவன் துரோகம் செய்தான்னு அவளுக்கு தெரியும். தெரிஞ்சு கூட வேறு வழி இல்லாமல் அவங்க கூட சர்வை பண்ணும். ஆக்சுவலாக வந்து துரோகம் பண்ணவங்கள வந்து அவங்க கூட வந்து மறுபடியும் நம்ம வந்து வாழ்கிறத மாதிரி ஒரு கொடுமையே கிடையாது. அது பல பெண்கள் வந்து இப்போ அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆண்கள் சைடு பார்த்தா பல பெண்கள் வந்து காதலித்து அவங்க தேவைக்காக ஆண்களை யூஸ் பண்ணிவிட்டு பணம் இல்லை பொருள் இல்லை அவங்களுக்கு தேவையானது எல்லாமே ஒரு என்ஜாய்மெண்ட் அவங்க படிக்கிற காலம் வரைக்கும் அந்த ஆண் நண்பர்களோடு காதலிக்கிறங்கிற பேரில் போய் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் அனுபவிச்சுட்டு அப்படி துரோகம் பண்ணிட்டு போகிற பெண்களும் இருக்காங்க. அதனால் துரோகத்துக்கு அப்படின்னா நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். பல இடங்களில் வந்து பெண்கள் வந்து ஆசை வார்த்தை சொல்லி இல்லை ஏமாற்றி ஆண்களை ஏமாற்றிட்டு போகிற எத்தனையோ அதிக சதவீதம் பார்த்தா பெண்கள் தான். கொஞ்சமாக பார்த்தேன்னா ஆண்கள் வந்து பெண்களை அதை எதனால் ஏமாத்துறான்னா அவங்களுக்கு வந்து அவங்க ரொம்ப யதார்த்தவாதி, ரொம்ப அதிக பாசம் கணவன் மேலே செலுத்தும் போது அவங்களுக்கு வந்து அது ஒரு கட்டத்தில் வந்து அது ரொம்ப அதிகமாகிருச்சுங்கிற மாதிரி தோணும்போது சில ஆண்கள் வந்து பெண்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போகிறாங்க. மேக்சிமம் வந்து பெண்கள் தான் ஆண்களுக்கு வந்து இப்படிலாம் செய்து காதலிக்கிறாங்க பேரில் கல்யாணம் முடித்து ஏமாற்றிட்டு ஒன்று சட்டை மாதிரி ஒன்று விட்டு ஒன்று விட்டு அப்படியே போயிட்டுருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அது ஒரு பொழுதுபோக்கு. ஆனால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அப்படி ஏமாத்துறவங்களுக்கு துரோகம் செய்தவங்களுக்கு, ஏன்னா நம்ம வந்து அவங்க மேலே உயிரே வச்சுருக்கோம், நம்ம அவங்களுக்கு வேண்டி எதுவும் செய்வோம் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு வந்திருப்போம். அப்போ வந்து நம்மளை வந்து தட்டி வீசிட்டு போகும்போது அது நம்பிக்கை துரோகம். ஏன்னா அவங்க தான் நம்மளுக்கு, அவங்க தான் நம்ம உலகம், அவங்க இல்லாமல் நம்மளால் வாழ முடியாதுங்கிற ஒரு நிலைமையில் வரும்போது அவ்வளோ நம்மளுக்கு வந்து அவங்க கான்ஃபிடென்ஸ் கொடுத்துருக்காங்க, நான் இருப்பேன் உங்க கூட அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை கடைசி வரைக்கும் இருப்பேன்னு சொன்னதுனால தான் நம்ம வந்து அவங்க மேலே அதிக நம்பிக்கை வச்சு அதுக்கு வந்து அவங்க வந்து உண்மையாக இல்லாமல் வேறு ஒரு பெண்ணோட ஆணோட வந்து தொடர்பை வச்சு நம்மளை ஏமாற்றிட்டு போகிற நம்பிக்கை துரோகம் வந்து இப்போ வேணால் நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து அதுக்கான இதை அவங்க கட்டாயம் அனுபவிப்பாங்க. அதனால் வந்து நீங்கள் கவலைப்படாமல் ஃப்ரீயாக விடுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணுக்கு பெண் தான் எப்போதும் எதிரி. ஆண் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒன்றா வந்து மாமியார், நாத்தனார், இல்லை வந்து தன் கணவரோட பழகிற பெண் காதலியாக இருக்கலாம், இல்லை வந்து கள்ள தொடர்பில் இருக்கிறவளாக இருக்கலாம். யாரானாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு எப்பொழுதும் பெண் தான் எதிரியும். அந்த துரோகம் பண்ணுறக்கு மெயின் ஒரு இதாக கருவியாக இருக்கிறது அந்த பெண் தான். அதனால் வந்து எப்போவுமே ஆண்களை நம்ம சொல்கிறத விட ஆண்கள் வந்து ஒரு ரேர் கேசஸ் தான், அதிகம் எல்லாம் அப்படி இல்லை. ஆனால் பெண்கள் வந்து அவங்களுக்கு ரொம்ப பொறாமை இருக்கும், போட்டி இருக்கும், ஒருத்தரோட ஒருத்தர் பெட்டராக இருக்கணும், யார் எப்படி போனாலும் பரவாயில்ல நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு பெண்ணுக்கு துரோகம் பண்ணுறவ வந்து இனி ஒரு பெண் தான். ஆனால் வந்து ஆரம்பத்தில் எல்லாமே நல்லா இருக்கும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த பெண் அதாவது ஏமாத்துனா பார்த்தீங்களா, தன் கணவனோட வந்து நட்பாக பழகி வேற ஒரு பெண்ணோட வாழ்க்கையை அபகரித்த எல்லா பெண்களுக்கும் கடைசி அப்படிங்கிற அந்த இதை வந்து கண்ணால் நம்ம பார்க்க முடியும். எத்தனையோ வீடுகளில் பார்த்திங்கன்னா அந்த குடும்பம் கூட வந்து நாத்தனார் கூட வந்து மாமியார் நாத்தனார் கூட அந்த பையனோட அந்த கள்ள தொடர்புக்கு இல்லை வந்து அந்த இல்லீகல் காண்டாக்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன். அதனால் ஒரு விஷயம் மாத்திரம் நினைங்க, உங்கள் மகள் மாதிரி இல்லை வந்து உங்கள் மகளுக்கு வந்து இப்படி ஒரு தன்னோட கணவன், அதாவது உங்கள் மருமகன் வந்து வேற ஒரு பெண்ணை இப்படி வச்சு துரோகம் பண்ணால் நீங்கள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா? அப்போ அது என்னோட பெண்ணோட வாழ்க்கை போகுது அப்படின்னு நீங்கள் புலம்புறீங்க இல்லையா? அதே மாதிரி தான் வேற ஒரு இடத்துல வந்த பெண்ணும் அதே போல தான். உங்கள் பொண்ணை எப்படி நீங்கள் வளர்த்துனீங்களோ அதை விட வந்து 10 மடங்கு அதிகமாக அவங்க அம்மாவும் அப்பாவும் வளர்த்திருப்பாங்க செல்லம் கொடுத்து. அதனால் வந்து எப்பொழுதும் உங்கள் மகன் மேலே பாசம் இருக்க வேண்டியது தான், உங்கள் சகோதரன் மேலே பாசம் இருக்க வேண்டியது தான். ஆனால் வந்து அவர் தப்பு செய்யும்போது கட்டாயம் வந்து நீங்கள் கண்டிக்கணும். அதை விட்டுட்டு வந்து வேற ஒரு பெண்ணை பிடிக்காதனால உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஈகோ கிளாஷ்னால் நீங்கள் வந்து அந்த மகனுக்கு வேற ஒரு பெண்ணோட தொடர்பு இருக்கும்போது சப்போர்ட் பண்ணுறது, என்கரேஜ் பண்ணுறது, அவங்களுக்கு வந்து எல்லா இது நீங்கள் வந்து பண்ணுறக்கு உதவி பண்ணுறது. உங்கள் தப்பு பண்ணும்போது பையனானாலும் பொண்ணானாலும் ஒருத்தரை வந்து கல்யாணம் செய்கிறது ஓகே, அவங்கள வந்து செய்யறதுக்கு எல்லா விதத்துலேயும் இவங்களுக்கு ஸ்டேட்டஸ்
ப்ரெஸ்டீஜ் எல்லா விதத்தில் ஒத்துப்போகும் அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து அந்த காதலுக்கோ இல்லை நட்புக்கோ நீங்கள் வந்து இது ஓகே சொல்லுங்கள். அல்லாமல் வந்து ஒரு பெண்ணையோ பையனையோ வந்து துரோகம் பண்ணிவிட்டு அவங்க இனி ஒரு இடத்துல போய் இருந்தாலும் நான் பல இடங்களில் பார்த்துருக்கேன். பெண்கள் வந்து 12 வருஷம் 8 வருஷம் எல்லாம் உருகி உருகி காதலிப்பாங்க. ஒரு கட்டத்தில் வந்து பையனை ஏமாற்றிட்டு போவாங்க. அந்த 2வது வாழ்க்கைக்குள்ளே போகும்போது பல இடத்துல வந்து இந்த குழந்தைகளை அபார்ட் கூட பண்ணிட்டு போயிருக்காங்க. போகும்போது வேற ஒரு இடத்துல போய் அவங்க வந்து திருமணம் செய்யும்போது குழந்தை இல்லாது 10 வருஷம் 15 வருஷமாக குழந்தை இல்லாதவங்க எல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஆணுக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னி ஒருத்தரோட இதெல்லாம் மறந்துட்டு இன்னி ஒரு வாழ்க்கைக்குள்ளே நுழையும் போது அதோட பாவம் சாபம் கடல் வந்து அப்படியெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அதாவது நல்லவங்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பாதிக்கப்படுறது பார்த்தா நல்லவங்க தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஏமாற்ற தெரியாது, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இதை விட்டுட்டு இன்னொரு லைஃப்குள்ளே போகக்கூட அவங்களுக்கு தெரியாது. அதனால தான் வந்து அவங்க உங்ககிட்ட நீங்கள் ஏமாற்றும் போது அவங்க வந்து அது வேறு வழி இல்லாமல் உள்ளுக்குள்ளே அழுது வந்து அவங்க வந்து அதை சகிச்சுட்டு போயிட்டுருக்காங்க. அதனால் வந்து அவங்க ஏமாளி இல்லை வந்து என்ன சொல்லுவாங்க இளிச்சவாய அப்படின்னு நல்லா பேர் வைப்பாங்க பெண்ணுக்கும் ஆணுக்குமே. அது வந்து உங்களோட பெரிய திறமை. நீங்கள் வந்து அவங்கள வந்து ஏமாத்துனது பெரிய திறமைன்னெல்லாம் நினச்சிட்டு இருக்காதீங்க. இன்றைக்கி நீங்கள் ஏமாத்துற மாதிரி நாளைக்கு நீங்கள் கட்டிட்டு போகிற அந்த பையனோ பொண்ணோ உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்து 10 வருஷமாக 5 வருஷமாக வாழ்ந்து குழந்தையெல்லாம் வந்த பிறகு உங்களை விட்டுட்டு போக மாட்டேனே உங்களுக்கு ஏதாச்சும் கேரண்டி இருக்கா? அதனால் வந்து நம்பினவங்களை ஒரு நாளைக்குன்னு நீங்கள் வந்து துரோகம் செய்யாதீங்க. அது காலம் கட்டாயம் வந்து அதுக்கான தண்டனை கொடுக்கும். கர்மா அதாவது விதி, அந்த விதி கர்மானெல்லாம் சொல்கிறது இருக்குது. அது வந்து பல பேர் சொல்லுவாங்க அது பொய் அப்படியெல்லாம் இல்லை, பார்த்துக்கலாம், இருக்கிற வரைக்கும் சந்தோஷம் அப்படின்ட்டு போகிறாங்க. அதிக பெண்கள் தான் ஏமாத்துறாங்க. பெண்ணுக்கு சில இடங்கள் வந்து இந்த இப்போ சகோதரனோ இல்லை வந்து உங்கள் கணவரோ அப்பாவோ யார் வந்து துரோகம் செய்தாலும் ஒரு பெண்ணுக்கு செய்யும்போது சொல்லுங்கள். அதே மாதிரி ஆணுக்கு செய்யும்போதும் எங்கள் தோழிகளாக இருந்தாலும் கட்டாயம் நீங்கள் சொல்லுங்கள். அதாவது ஒரு பையனை வந்து சின்சியராக லவ் பண்ணி 10 வருஷம் 5 வருஷம் இல்லை 12 வருஷம்லாம் வந்து அவங்கள நம்ப வச்சு அவங்ககிட்ட எல்லாமே இருக்கிறதெல்லாம் வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து வெறும் சக்கை மாதிரி வீசிட்டு போகிற பெண்களையும் தான் சொல்கிறேன், ஆண்களையும் தான் சொல்கிறேன். நீங்கள் செய்கிற அந்த பாவ செயலுக்கும் நீங்கள் செய்கிற நம்பிக்கை துரோகத்துக்கும் கட்டாயம் வந்து இன்றைக்கி இல்லாட்டி என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு வந்து அதோட பலன் அனுபவிப்பீங்க. நான் பல இடங்களில் பார்த்துருக்கேன். ஆண்கள் வந்து திருமணம் செய்து பெண்களை வந்து டைவர்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து கூட்டிகிட்டு போய் குழந்தைகளெல்லாம் கொடுத்து மறுபடியும் வந்து அவன் வந்து 2வது டைவர்ஸ் ஒரே பெண்ணுக்கு கொடுத்து பல இடத்துல என் ஃப்ரெண்டோட லாயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. நான் அப்படிப்பட்ட கேஸுகளும் பார்த்துருக்கேன். அந்த லாயர் சொல்லி கேட்டிருக்கேன். அதாவது ஒரு பெண்ணை வந்து முறைப்படி கல்யாணம் முடிச்சுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த பெண்ணை வந்து வேற ஒரு கள்ளத்தொடர்புக்கு ஆணுக்கு வந்த பிறகு அந்த பெண்ணையே வேண்டான்னு சொல்லிவிட்டு அவளை விட்டுட்டு இந்த முதல்ல கள்ளத்தொடர்பு வச்ச பெண்ணோட வாழ்றதுக்கு வேண்டி அந்த தாலி கட்டிட்டு கொண்டு வந்த அந்த பெண்ணை 3 மாதம் 4 மாதம் வாழ்ந்த பிறகு வந்து டைவர்ஸ் வாங்கி அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து அவங்க பிரிய வேண்டிய சூழ்நிலை. திரும்பவும் அந்த பெண்ணோட வீட்டார் வந்து திரும்ப போய் சேர்த்து வைக்கிறாங்க. வச்ச பிறகு 2 குழந்தையெல்லாம் ஆன பிறகு மறுபடியும் இவனோட குணம் எந்த மாற்றமும் இல்லை. அவன் வந்து எந்த பெண்ணை ஃபஸ்ட்டு உறவு வச்சுருந்தானா அந்த உறவை தேடி மறுபடியும் போவான். ஆண்களும் சரி பெண்களும் சரி, நீங்கள் செய்கிறது என்ன அந்த ஒரு அல்ப சந்தோஷம், கொஞ்சம் நேரம் சந்தோஷத்துக்கு வேண்டி இல்லை வந்து உங்களுக்கு அதுதான் ரொம்ப என்ன சொல்லுவாங்க தேவலோகம் இல்லை வந்து அதுதான் சொர்க்கம் அப்படின்னு நினச்சி போகிற ஆண்களும் சரி பெண்களும் சரி, நீங்கள் வந்து செய்கிற துரோகம் வந்து இப்போ உங்களுக்கு நல்லா இருக்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் வயதாகும்போது இப்போ நீங்கள் வந்து 30 வயசோ இல்லை 40 வயசுக்குள்ளே இல்லை 45 வயசில் நீங்கள் செய்கிற துரோகம் அப்போ உடனடியே உங்களுக்கு தெரியாது. ஒரு 60 வயசில் நீங்கள் இருக்கும்போது உங்களை விட்டு எல்லோரும் போகும்போது நீங்கள் தனிமையில் இருக்கும்போது நீங்கள் செய்த பாவத்துக்கான தண்டனை அந்த கர்மா அந்த விதி கட்டாயம் உங்களை வந்து பழி வாங்கும். அதை தாங்கக்கூடிய மனசும் அந்த உடல் வலிமையும் நம்மளுக்கு அப்போ இருக்காது. அதனால் நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி யாருக்குமே துரோகம் செய்யாதுங்க. முடிந்த அளவுக்கு நம்மளுக்கு அவங்கள வந்து நம்மளுக்கு ஒரு கட்டத்தில் கல்யாணம் முடிக்க முடியாது, நம்ம கௌரவம் இல்லை அந்தஸ்து இல்லை வந்து நம்ம படிப்பு இல்லை அழகு எதுலையாச்சும் மேட்ச் ஆகலைன்னா அவங்கள வந்து ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலான்ட்டு ஓப்பனாக ஃபஸ்ட்டே சொல்லிடுங்க. அவங்களுக்கு நான் இருக்கேன், நான் எல்லாம் செய்வேன், நான் உன்னத்தை கைப்பிடிப்பேன் கரம் பிடிப்பேன்னு எல்லாம் டைலாக் சொல்லிவிட்டு ஒரு கட்டத்தில் போகும்போது அதோட வலியும் வேதனையும் ஆணுக்காக இருந்தாலும் பெண்ணுக்காக இருந்தாலும் ஒரே உணர்வு தான். கண்ணீரும் சரி அதை மாதிரி நமக்கு ஓடுற ரத்தமானாலும் சரி எல்லாமே ஒரே மாதிரி தான். ஆணு பெண் அப்படிங்கிறத விட மொத்தமாக மக்கள் நம்ம இனம் அதாவது ஹியூமன் பீயிங்ஸ் அப்படிங்கிற மட்டும்தான் கேட்டகரியில் தான் எடுக்க முடியும்.
அது ஆணாக இருந்தாலும் வலிக்கும், பெண்ணாக இருந்தாலும் வலிக்கும். ஏன்னா வந்து உடல் வலிமையை பொறுத்தெல்லாம் வேணால் வேறுபடுமே தவிர, அந்த நம்பிக்கை துரோகங்கிறது துரோகம் தான். அதனால் முடிந்த அளவுக்கு யாரையுமே துரோகம் செய்யாமல் இருங்க. ஒருவேளை உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்தால் வந்து கடவுளே இல்லையானெல்லாம் சில நேரம் நான் கேட்போம். கொஞ்சம் லேட் ஆகும். அரசன் அன்றே கொள்ளுவான். ஆனால் வந்து தெய்வம் கொஞ்சம் நின்று டைம் எடுத்து அது வந்து நல்லா அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் அவங்க மறக்காமல் எழுந்திருக்க முடியாத அளவுக்கு பலத்த அடி கிடைக்கும். அதனால் வந்து உங்களுக்கு துரோகம் செய்தவங்களும் உங்களை காதலித்து நம்பிக்கை துரோகம் செய்துட்டு போனவங்களோ இல்லை வந்து உங்களோட பணமோ இல்லை நகையோ இல்லை உங்கள் உறவுகளை வந்து அவங்க வந்து கொள்ளையடிச்சிட்டு போனவங்களுக்கும் கட்டாயம் ஒரு நாளைக்கு இருக்குது. அதனால் நீங்கள் முடிந்த அளவுக்கு அதை மறக்கிறக்க பாருங்கள். மறந்துட்டு நம்ம வந்து நம்மளோட டேலண்ட் ப்ரூவ் பண்ணி நம்ம யாருன்னு காமிக்கணும். அப்போது அந்த நம்மளை விட்டு போன ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு வந்து தெரியும். நான் அதாவது அவன் இல்லை, அதாவது அந்த பையனோ இல்லை பெண்ணோ இல்லாமல் இருந்தாலும் இவன் வந்து வாழ்ந்துக்குவா அப்படிங்கிறதே அவனுக்கு பெரிய அடி தான். அதனால் வந்து அவங்க பின்னாடி சேஸ் பண்ணிட்டு போகிறத விட விடுங்க. சிந்திக்கிறதுக்கான நேரம் கொடுங்க. அவங்களுக்கு உங்களை தான் இருந்தால், அதாவது உங்களுக்கு தான் வரணும் அப்படின்ட்டு இருந்தால் கட்டாயம் உங்களை தேடி வருவாங்க. இல்லாமல் இருந்தால் அவங்க போட்டும். இப்போமே பாதியிலேயே வந்து அந்த கெட்டது உங்களை விட்டு போயிடுச்சுன்னு சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.